ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலில் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா, சண்முகமும் வெட்டுக்கிளியும் வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவரோட ஃபோன் அடிக்குது. சண்முகம் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. ஃபோனில் ஜமீன்தார்ங்கிற ஒரு ஆள் பேசுகிறாரு. அவர்கிட்ட சண்முகம், அதுக்கு என்ன செஞ்சிடலாங்க, நீங்கள் மனு மட்டும் போட்டுருங்கன்னு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, வெட்டுக்கிளி, அண்ணன் அர்ஜென்ட்டாக வருது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்த சீனில் பாண்டியம்மா அவங்களோட மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிக்கிறாங்க. சவுந்தர பாண்டி, நான் பொம்பளைங்கிறதுனால தானே என் மேலே பழியை தூக்கி போட்டேன். என் தம்பி உனக்கு பல்லுல விஷம்னா எனக்கு உடம்பெல்லாம் விஷம்ல, நான் என்ன செய்ய போகிறேன் பாருன்னு சொல்லி சவுந்தர பாண்டிய மாதிரியே சிரிச்சு பார்க்குறாங்க. அடுத்தது அவர் மாதிரி பேசியும் பார்க்குறாங்க. சரி, இப்போ பேசுவோன்னு சொல்லி எசக்கியுடைய ஃபோன் எடுத்து சண்முகத்துக்கு கால் பண்ணுறாங்க. சண்முகம் அட்டன் பண்ணி, எசக்கி, என்னல வேண்டுதெல்லாம் முடிஞ்சுதான்னு கேட்க சவுந்தர பாண்டி சிரிக்கிறது மாதிரி பாண்டியம்மா சிரிக்கிறாங்க. என்ன மாமனாரே, நீ இழிச்சு பழகிறதுக்கு என் தங்கச்சி ஃபோன் தான் கிடச்சிதான்னு சண்முகம் கேட்க, வெறும் பையல, உன் தங்கச்சியை நான் தூக்கிட்டேன்ல, என் பையன் முத்துப்பாண்டி கூட உன் தங்கச்சி எசக்கியை சேர்த்து வாழ வைக்கலான்னு பார்க்குறியா? அது ஒரு காலமும் நடக்காதுல. அவளை கொண்டு போட்டுட்டு அவள் பணத்தை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டி ஃபோனை கட் பண்ணுறது மாதிரி பாண்டியம்மா கட் பண்ணுறாங்க. அதை கேட்டு சண்முகம் டென்ஷன் ஆகுறாரு. என்னாச்சுன்னு வெட்டுக்கிளி கேட்க, நம்ம தங்கச்சி எசக்கியை அந்த சவுந்தர பாண்டி தூக்கிட்டானா, அவனே எனக்கு ஃபோன் போட்டு சொல்கிறான்னு சண்முகம் பதட்டமாகவே சொல்ல, அண்ணன் எசக்கி கூட தானே நம்ம அப்பா இருந்தார், அவருக்கு ஃபோன் பண்ணி கேளுன்னு வெட்டுக்கிளி சொல்ல, உடனே சண்முகமும் கால் பண்ணுறாரு. வைகுண்டமும் ஃபோனை அட்டன் பண்ணி பேச, எப்பா எசக்கி எங்கன்னு சண்முகம் கேட்குறாரு. இங்கே தாம்ல மாவிளக்கு போட்டுட்டு இருந்தா, இருள அவள் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டுன்னு வைகுண்டம் சுற்றி சுற்றி பார்க்குறாரு. சண்முகம், இங்கே எங்கேயுமே எசக்கியை காணும்லன்னு சொல்ல, நான் உடனே வரேன்னு சண்முகம் வர்றாரு. சண்முகம் கோவிலில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை பார்க்குறாரு. அப்புறமா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற ஆள்கிட்ட, ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு பார்க்கணும், அதை பார்க்கலாமான்னு கேட்க, பார்க்கலாம் பிரசிடென்ட்டுன்னு சொல்லி அந்த ஆளும் போட்டு காட்டுறாரு. அதில் எசக்கியை கடத்திட்டு போகிறதும் தெரியுது. என் பொண்ணை எனக்கு பின்னாடியே இழுத்துட்டு போயிருக்கானுங்களே, அதை நான் பார்க்காம விட்டுட்டேனேன்னு வைகுண்டம் வருத்தப்பட, நீ வருத்தப்படாதப்பா, இது எல்லாத்தையும் பண்ணினது அந்த சவுந்தர பாண்டி தான், நான் இதை பார்த்துக்கிறேன்னு சண்முகம் சொல்ல, என் சூடாமணி செத்து போனது அவனுக்கு காணாதா? என் பிள்ளைங்க ஒவ்வொன்றையா அவன் சாகடிக்கணும்னு நினைக்கிறானா? அவனை நான் விட மாட்டேன்னு வைகுண்டம் கோவப்படுறாரு. இங்கே பாருப்பா, இப்போ நமக்கு எசக்கியோடைய உயிர் தான் முக்கியம். நீ ஏதாவது செய்ய போய் அவளுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாது, அதனால இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன்ப்பான்னு சண்முகம் சொல்கிறாரு. அப்புறமா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த ஆளுக்கிட்ட கேட்க, அவரும் சண்முகத்துடைய ஃபோனுக்கு அனுப்பி வைக்கிறாரு. சண்முகம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ஒரு போலீஸ்காரருக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்புறமா அவருக்கு கால் பண்ணி, என் தங்கச்சி எசக்கியை கோவிலேருந்து 4-5 பேர் கடத்திட்டு போயிட்டாங்க, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், அவங்க இந்த ஊர் எல்லையை விட்டு தாண்டிடக்கூடாது, நம்ம லிமிட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள எல்லா செக் போஸ்ட்லையும் தேட சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. சரி சண்முகம், நாங்கள் பார்த்துக்குறோன்னு அந்த போலீஸ்காரரும் சொல்கிறாரு. அந்த சவுந்தர பாண்டியை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு வைகுண்டம் அருவாவோட கிளம்புறாரு. பாண்டியம்மா எசக்கி பேக்கோட சவுந்தர பாண்டி வீட்டுக்கு வராங்க. சவுந்தர பாண்டி சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் பக்கத்தில் வந்து பாண்டியம்மா, சவுந்தர பாண்டி, நான் ஒரு விஷயம் செஞ்சு காட்டுறேன், நீ பார்க்குறியான்னு சொல்லி சவுந்தர பாண்டிய மாதிரியே சிரிச்சு காட்டுறாங்க. அதை பார்த்து சவுந்தர பாண்டி, பரவாயில்லக்கா, நல்ல முயற்சி தான் சொல்ல, இப்போ பாருல, உன்ன மாதிரியே நான் பேசி காட்டுறேன்னு அவரை மாதிரியே பேசி காட்டுறாங்க. என்னக்கா, என்ன மாதிரியே பண்ணுறியேன்னு சவுந்தர பாண்டி கேட்கும்போதே, என்னால இது யாரோட பேக்குன்னு தெரியுமான்னு கேட்க, அவரும் வாங்கி பார்க்குறாரு. இதை எங்கேயோ பார்த்துருக்கேன் அக்கான்னு சவுந்தர பாண்டி சொல்ல, எங்கேயோ பார்க்கலல, இந்த வீட்டில் தான் நீ பார்த்துருப்ப, அதான் உன் மருமக நசுக்கியுடைய இதுன்னு சொல்ல, என்னக்கா சொல்கிற, அவளுடைய ஹேண்ட்பேக்கை நீ திருடிட்டியான்னு கேட்க, அவளையே திருடிட்டோம்ல, அவளை நான் தூக்கி நம்ம ஆளுங்க கையில் தான் ஒப்படைச்சிருக்கேன்னு சொல்கிறேன். அதை கேட்டு சவுந்தர பாண்டி ஷாக் ஆகுறாரு. இப்போ எதுக்காகக்கா நீ அவளை கடத்தினன்னு சவுந்தர பாண்டி கேட்க, காலையில் தானே நீ ரொம்ப வருத்தப்பட்டு பேசின, அதனால தான்ல என்னால் தாங்க முடியாமல் அவளை தூக்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன், அவள் இப்போ நம்ம ஆளுங்க கையில் தான் இருக்கா, நம்ம அவள் கதையை முடிச்சிட்டா உன் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிரும்லன்னு பாண்டியம்மா சொல்கிறாங்க. என்னக்கா பேசுகிற நீ, இதை செய்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்க மாட்டியான்னு சவுந்தர பாண்டி பேசிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து கோவமாக வைகுண்டம் வராரு. சவுந்தர பாண்டி, இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டோம்ல, உன்னை 2ஆ வகுந்துருதேன்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டியை வெட்டுறதுக்காக வராரு. சவுந்தர பாண்டி பயந்து போய் பாண்டியம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. என் பிள்ளையை கடத்திட்டு அவளோட உசுரில் நீ விளையாடிட்டு இருக்கியா, இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்லன்னு சொல்ல, விளங்காதவனை, நான் சொல்கிறத கேளு, எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சவுந்தர பாண்டி சொல்ல,
உன்னை தவிர இந்த காரியத்தை வேற யாரில் செஞ்சிருப்பா? இன்னைக்கு உன் தலையை துண்டா வெட்டி மாவிளக்கு போடுறனா இல்லையான்னு பாருன்னு சவுந்தர பாண்டியை வெட்டுறதுக்காக வைகுண்டம் துரத்துறாரு. இதை பார்த்த பாக்கியம், ஐயோ அண்ணன் அமைதியாயிருன்னு சொல்லி வந்து சமாதானப்படுத்துறாங்க. அப்புறமா முத்துப்பாண்டி வர்றாரு. முத்துப்பாண்டியை பார்த்ததும் சவுந்தர பாண்டி எசக்கியுடைய ஹேண்ட்பேக்கில் போய் ஏறி உட்காந்துக்கிறாரு. அப்புறமா முத்துப்பாண்டி, அப்பா நீ அடங்கவே மாட்டியான்னு சொல்லி அவரோட வாயில கன் எடுத்து வைக்கிறாரு. எசக்கி எங்க வச்சிருக்கன்னு மரியாதையா சொல்லியிருப்பான்னு முத்துப்பாண்டி கேட்க, ஏல எசக்கிக்கு என்னல ஆச்சுதுன்னு பாக்கியம் கேட்குறாங்க. கோவிலுக்கு போன எசக்கிய 4-5 ரவுடிகளை வச்சு இவருதாமா கடத்தி வச்சிருக்காருன்னு முத்துப்பாண்டி சொல்ல அதை கேட்டு பாக்கியம் ஷாக் ஆகுறாங்க. பாத்தியாமா இவன் தான் செஞ்சிருக்கான், நீங்க தள்ளுங்க மாப்பிள்ள, இன்னைக்கு நான் இவனை வெட்டி வகுந்துடுறேன்னு வைகுண்டம் சொல்ல வைகுண்டத்தை முத்துப்பாண்டியும் பாக்கியமும் சேர்ந்து சமாதானப்படுத்துறாங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி சவுந்தர பாண்டி எசக்கியுடைய ஹேண்ட்பேக்கை மறைச்சு வைக்கிறாரு. அப்புறமா எல்லாரையும் பார்த்து, நான் எங்களை கடத்தினேன், இன்னைக்கு காலையில இருந்து நான் வீட்டில் தான் இருக்கேன், வேணா உன் தங்கச்சி கிட்ட கேட்டுப்பாரு, எட்டி பாக்கியம் நீயே சொல்லுன்னு சவுந்தர பாண்டி கேட்க பாக்கியமும் யோசிக்கிறாங்க. எல பாண்டி, நீயாவது என்ன நம்பல? நான் உன் அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் அந்த இசக்கியை கடத்தலன்னு சவுந்தர பாண்டி சொல்ல கோவத்துல முத்துப்பாண்டி சவுந்தர பாண்டியுடைய கன்னத்திலே ஓங்கி அறையிறாரு. அதை பார்த்த எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னல பெத்த அப்பனையே இப்படி கை நீட்டி அடிச்சிட்டேன்னு சவுந்தர பாண்டி கேட்க, நான் இருக்கக்கூடிய கோவத்துக்கு உன்னை கொன்னே போட்டுருவேன், மரியாதையா உண்மையை சொல்லுன்னு முத்துப்பாண்டி கேட்குறாரு. ஏட்டி பாக்கியம் நீயாவது சொல்லு, காலையில இருந்து நான் அங்கே தானே இருக்கிறேன், பாத்ரூம்க்கு கூட போகல, யார்கிட்டயாவது நான் ஃபோனில் பேசுறத நீ பாத்தியான்னு கேட்க, ஆமால இவர் சொல்றதும் சரிதான், காலையில இருந்து அவர் இங்கே தான் இருக்கிறாரு, யார்கிட்டையும் ஃபோனும் பேசலன்னு பாக்கியம் சொல்றாங்க. நடிக்காதுல, உன் நடிப்பை யார் நம்பினாலும் நான் நம்ப மாட்டேன், நீ தானே எசக்கி ஃபோன்ல இருந்து சண்முகத்துக்கு கால் பண்ணி பேசியிருக்கன்னு வைகுண்டம் கேட்க, எல கோட்டிக்கார பையில யாராவது ஒரு ஆளை கடத்திட்டு அவங்களே ஃபோன் போட்டு தான் கடத்தினாங்கன்னு சொல்லுவாங்களான்னு சவுந்தர பாண்டி கேட்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. பாண்டியம்மா மட்டும் திரு திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.